விட்டவாடி எனக்கு நீதான் ஜோடி நீ வேணா போடி சிலுக்கு சுமித்தாவா சிலுத்துக்கிற ஓடி வந்தவன் அந்த பெண்ணை மலைக்கிறார். அவன் யார்? எந்த நாடு? இந்த அனந்த கானகத்தில அழகிய சிலை போல் காட்சியளிக்கிறார். நான் ஒன்னும் பண்றேம்மா. அம்மா யார பத்து வாடி போய் கூப்பிடுறேன். தோன்றுவேன் முக்கள் வர விட்டுருவேன். வாயில இருக்க பல்லு கீழே போட்டுருவேன். ஓடி விட்டேன் இருக்கு ஓடி மேல வச்சுக்கோ. அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே, அழகான நமது கல்லேரி கிராமத்திலே அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சக்தியின் சொரூபமாய் விளங்கக்கூடிய நமது செல்வி அம்மனுக்கு ஒரு மகா கும்பாபிஷேகம் செய்து ஊர் மண்டலம் என்று சொல்லக்கூடிய 48 தினங்கள் மண்டல பூஜை நிறைவு விழாவை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் நமது ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய கவுன்சிலர்கள், வார்டு உறுப்பினர்கள், நமது கிராம நாட்டாண்மைதாரர்கள், பெருந்தன்மைக்காரர்கள், கிராம பொதுமக்கள் சார்பாக எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தை பாராட்டி ரூபாய் 200 வாரி வழங்கியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து நமது ஆக்கூர் கூற்றோடு நகரை சேர்ந்த மங்கள வாத்தியம் அருமை உள்ளம் கொண்ட எங்களைப் போல கலை என்பர் ஐயா தவில் வைத்து சிறப்பாக செயலாற்றக்கூடிய மோகன் என்று சொல்லக்கூடிய கலையன்பர் இந்த அழகான வேலையிலே ரூபாய் 101 வாரி வழங்கியிருக்கிறார். அண்ணாருக்கு மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த கானகத்திலே அழகிய சிலை போல் முன்னாடி அடிக்காதடா. ஆமா, வேலைக்கு ஆகல, அதனாலதான் எங்க வீட்டு கோபால வச்சிருக்கேன். சின்னப்பண்ட சிங்கத்தை சீச்சி பார்க்காது. சின்ன பின்னமாகி ஐயா ஒரு பொட்டர் இந்த அம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நகைகளை களவாடலாம். கையடித்து ஒரே ஒரு முத்தம், இறுக்கி அடித்து ஒரு உம்மத்தம், இறுக்கி அடித்து ஒரு உம்மத்தம். பாரு, நான் முத்தம் கொடுத்தா நீ விட்டுடுவியா? விடுவதற்காகத்தான் வந்திருக்கிற மண்பே.
வேண்டி என்னத்த வழி விடுவதற்காக. அப்படியா? எனக்கு முத்தம் கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அவன் அவன் வாரி உள்ள தீ வந்துதான் எங்க நீட்டு விரல வரல மட்டும்தான் நேற்றுவா என்ன இப்படி இப்படி உனக்கு உனக்கு ஒரு முத்தம் வேணுமா இல்ல 2 முத்தம் வேணுமா? நான் தான் வைக்க போறேன். நெய் எடுத்து வைக்க போடுறேன். பயமா இருக்கா? சரி நீ பயப்படாது, நான் தான் உன் கூட இருக்கிறேன்ல. நான் முத்தம் தரவா முத்தம் தானே கேட்டேன். நான் முத்தம் தரணுன்னா கண்ணை மூடணும், அப்பதான் முத்தம் கொடுப்பேன். இருட்டா இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். பயமா இருக்குல்ல? நீங்க பயப்படுற, நான் தான் கூட இருக்கிறேன். அதெல்லாம் நான் பாக்கிறேன். கண்ணை மூடு. என்ன பண்ண கண்ணு ஒழுங்கா மூடு. மூடுற கண்ண. நீ 1.5 கண்ணில் பாக்குற, நான் முட்டை தர மாட்டேன். அப்படி கண்ணு மூடு. கையை தூரம் எடு. நான் முட்டை தரட்டா? வழி தாங்காத பொம்பளை இருந்தாலும் செத்தா கப்பல் அடிவாச்சு வாங்கி தாயா. அவன் பேரை கேட்கலையா? கேட்கலையா? இப்ப நான் உன் பேரை கேட்கிறேன். உன் பேர் என்ன? சொல்லுவாங்க. அதே போல அவன் அடுத்த சொல்லுவா பேரை. நல்லா இருக்கிறாடியா? என்னது நல்லா இருக்கா? நல்லா இருக்குடா. அவன் குடுக்குறான், நீ வாங்குற. இப்ப நான் கொடுக்கணும் உனக்கு. கண்ணந்தானே குட்டுக்குள்ளி
வளாகத்திலே அம்மன் ஆலயம் தெரிகின்றது. அங்கே சென்று அம்மனுடைய காட்சி இருக்கக்கூடிய விலை உயர்ந்த நகைகளை களவாங்கலாம் என்று ஓட்டமாக ஓடி வந்தேன். ஆனால் வழியிலே உன்னை பார்த்து விட்டேன். ஆனால் என்னுடைய பழக்க வழக்கங்கள் என்ன தெரியுமா? பார்க்கும் பெண்களை கற்பை சூறையாடுவதனுடைய வழக்கம். வந்து விட்டால் சந்தோஷமாக இருக்கிறது சொல்றேன். ஒரு பெண்ணை பார்த்தால் தாயாக தங்கையாக நினைக்க வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு இப்படி உன்னுடைய காம இச்சைக்கு நினைவு சொல்கின்றாய். அது ஒரு பெண் முடியாது. வந்தபடி பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். போவதற்கு வரவில்லை என்று புள்ளிமானே அழைத்து முகத்தை அடையாமல் போக மாட்டேன். நிலவுக்கு வந்தாக்கி நிலவுக்கு என்ன ஆச்சு? கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. கண்ணில் பட்டு ரொம்ப நாளா